எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா முருகனுக்கு தான் 6 முகம் உண்டு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். முருகனுக்கு தானே 6 முகம். ஆனா சிவபெருமான் தான் 6 முகம். எப்படி சார் முருகனை தானே 6 முகம் நீங்க சொல்றீங்களா? சிவபெருமான் தான் 6 முகம். என்னன்னா ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜவம் அப்படின்னு 5 முகம். இந்த 5 முகத்தோட சிவபெருமானின் நெற்றிக்கண் இருக்கு இல்லையா, அந்த நெற்றிக்கண்ணோட ஒரு முகம் அதோ முகம்னு இந்த 6 முகமும் சேர்ந்தது தான் சிவபெருமான். ஆணுக்கு பிறந்த ஆண்மகன் அப்படிங்கறனால அந்த ஆணுக்கு பிறந்த ஆண்மகன்றது அது இருக்கு. ஆனா சிவபெருமான் தான் முதல் 6 முகம். அது அசலு, இது நகல். அந்த 6 முகத்திலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றுது. 6 முகம் இருக்கு. இந்த 6 முகம் நான் சொன்னல, ஈசானம் தத்புருஷன் சொன்னேன் இல்லையா, இந்த 6 முகமும் அந்த ஒரு முகத்துக்குள்ளார இருக்கு. சிவபெருமானின் ஒரு முகத்துக்குள்ளார இந்த 6 முகம் இருக்கு. அதுல 6வது முகம்னு சொல்லக்கூடிய அந்த ஈசான நெற்றிக்கண் இருக்கு இல்லையா, அதுதான் அதோ முகம் அப்படின்றது. அதோட 6 முகம் அவருக்கு, அதுதான் அசல், இது நகல். அந்த 6 முகத்துல இருந்தும் 6 முகத்தோட நெற்றிக்கண்ணில் இருந்தும் 6 தீப்பொறிகள் தோன்றுது. இந்த தீப்பொறிகளை எம்பெருமான் சிவபெருமான் எதுக்காக தோன்ற வைக்கிறார் அப்படின்னா, அசுரர்களை அழிப்பதற்காக, அசுரர்களை அழிப்பதற்காக தோன்ற வைக்கிறார். அப்படி தோன்றின தீப்பொறிகள் 1008 இதழ்களால் தோன்றிய தாமரை மலர்களில் போய் விழுது. அந்த தாமரை மலர்களில் விழுற அந்த தீப்பொறிகளை பார்க்கறதுக்கு யார் வரா? சப்தகன்னிமார்கள் சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி 6 கார்த்திகை பெண்கள் வராங்க. அந்த பெண்கள் யாரு? தாம்பத்தியம் செய்து குழந்தை பெற்றுக்கொள்ளாத கன்னிமார்கள். அந்த கன்னிமார்கள் அந்த தீப்பொறிகளை தொடும்போது 6 குழந்தையாகுது. அந்த 6 குழந்தைகளையும் அவங்க எடுத்து வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் போது அது 6ஐயும் வந்து தொடுறாங்க பார்வதி தேவி. தாயார் பார்வதி தேவி தொடும்போது அந்த 6ம் ஒரே உருவமாகி 6 முகம், 12 கைகள், 12 கண்களாகி முருகப்பெருமானாக வருகிறார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.